வணக்கம், வாழ்க பாரதம், வளர்க தமிழ். வெல்கம் டு ஹலோ தமிழா. நான் உங்கள் யூடியூப் ஹலோ தமிழா பிரதாப் ராஜ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் குரோர்பதி எப்படி ஆகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஆனால் சில பேர் வேலைக்கு போயிட்டுருப்போம். அந்த மாதிரி வேலைக்கு போயிட்டுருக்கிறதுனால நம்மளால் ஈக்விட்டி மார்க்கெட்லேயோ இல்லை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி யோசிக்கவே முடியாது. ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நிறைய ரிசல்ட்ஸ் இருக்குது. அந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கணும். அவங்க கம்பெனிஸ் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறத அந்த ரிசல்ட் மூலிமா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி இன்வெஸ்ட் பண்ண முடியல அப்படிங்கிறப்போ நம்ம இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பிளான் மூலிமா நம்ம டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னாலும் ஃபண்ட் மேனேஜர்ஸ் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. அவங்க நம்ம பணத்தை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா ரிட்டர்ன்ஸ் நிறையவே கொடுப்பாங்க. ஆனால் இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படிங்கிறது ரொம்பவே லாங் டேர்ம் பிளான்னு சொல்லலாம். ஏன்னா இப்போது நீங்கள் மாதம் 5,000 ரூபாய் இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலிமா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஏதாவது ஒரு ஷேர்ஸை எடுத்து அவங்க ட்ரேட் பண்ணுவாங்க. ஃபண்ட் மேனேஜர்ஸ்னையும் யார் என்னங்கிறத நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு ஃபண்ட் மேனேஜர் நம்மளோட ஃபண்டை எப்படி அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் அவங்க சூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு பர்டிகுலர் ஷேர்ஸை. அந்த ஷேர்ஸ் எல்லாத்துலேயுமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதே மாதிரி நீங்கள் 5,000 ரூபா போடுற மாதிரியே பல பேர் 5,000 ரூபா போடுவாங்க. அந்த 5,000 ரூபாயை எடுத்துகிட்டு போயிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா நமக்கு அந்த ஷேர் மார்க்கெட்டில் ப்ரைஸ் ஏறிச்சு அப்படின்னா நம்மளோட வேல்யூவும் ஏறும், இறங்குச்சு அப்படின்னா நம்மளோட வேல்யூவும் இறங்கும். ஆனால் கவலைப்பட தேவையில்லை, கண்டிப்பாக இறங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. ஏன்னா இதுக்கு முன்னால் 20 வருஷம் டேட்டா அந்த மாதிரி தான் சொல்லுது. அந்த டேட்டாவை நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் இந்த எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலிமா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறத பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு உங்களோட வேல்யூ, அதாவது ரிலையன்ஸ் க்ரோத் ஃபண்ட் அப்படிங்கிற ஃபண்ட் மேனேஜர் 20 வருஷத்துக்கு முன்னால் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணவங்க கிட்டத்தட்ட 12 லட்சம் ரூபாய் 20 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணதுனால அவங்களுக்கு இந்த வருஷம் கிடைக்க போகிறது 2,19,00,000 வந்து கிடைக்க போகுது. ஸோ இந்த மாதிரி லாங் டேர்ம் பேசிஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ உங்களோட பணத்தோட க்ரோத் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்களால் டைரெக்டாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான நாலேஜ் இல்லாமல் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஃபண்ட் மேனேஜர்ஸ் சூஸ் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி தான் 20 வருஷத்துக்கு அப்புறம் HDFCயோட ஈக்விட்டி ஃபண்ட் மேனேஜர் இன்வெஸ்ட் பண்ணவங்க எவ்வளோ வாங்க போகிறாங்க அப்படின்னா 1,80,00,000 ரூபாய் வாங்க போகிறாங்க. இது எப்படி இவ்வளோ பணம், அதாவது 20 வருஷத்தில் நான் கட்டுற பணம் வந்து 12 லட்சம் மட்டும்தான் கட்டு, ஆனால் அதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 கோடியை தாண்டுது இல்லையா? அது ஏன் அப்படின்னா காம்பவுண்டிங் அப்படிங்கிற ஃபேக்டரை நீங்கள் படிச்சிருப்பீங்க. காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம மேக்ஸில் நிறைய இடத்துல படிச்சிருப்போம். அந்த காம்பவுண்டிங்கோட எஃபெக்ட் தான் இந்த க்ரோத்க்கான ரீசன். ஸோ இந்த மாதிரி ஃபண்ட் மேனேஜர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. எந்த ஃபண்ட் மேனேஜரை சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அப்படி சூஸ் பண்ண முடியலன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பெஸ்ட்டான ஃபண்ட் மேனேஜரை சூஸ் பண்ணி சொல்கிறேன். நமக்கு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட்டு. ஸோ அதை தெரிஞ்சுக்குங்க. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ங்கிறது நம்ம ஒரு 20 வருஷத்துக்கு பிளான் பண்ணுறோம், இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு பிளான் பண்ணுறோன்னா மாதம் நான் 5,000 ரூபா கட்டிக்கிட்டே வருவேன். அப்படி மாதம் கட்டும்போது 12 வருஷத்துக்கு நான் கட்டக்கூடிய அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 12 லட்சம் ரூபாய் இருக்கும். அந்த 12 லட்சம் ரூபாய் தான் நமக்கு ஒரு காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் மூலிமா பணம் க்ரோத் ஆகும். அந்த க்ரோத் அமௌண்ட்டை நமக்கு தருவாங்க. நடுவில் நீங்கள் எப்போ பணம் வேணும்னாலும் எடுத்துக்கலாம், ஆனால் அதுக்கு ஏற்ற இன்ட்ரெஸ்ட்டு தான் இருக்கும். ஏன்னா நம்ம எப்பயுமே ஒரு பிளான் பண்ணுவோம். நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம சேர்த்து வச்சுட்டு இருப்போம். இல்லை கார் வாங்குகிறோம், மேரேஜ் பண்ணுறோம், இல்லை நம்ம பசங்களுக்கு படிப்புக்காக சேர்த்து வைக்கிறோம், இல்லை ட்ராவலுக்கு, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் சேவ் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி மாதம் சேவ் பண்ணுறத ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலிமா சேவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட்டோட க்ரோத் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஓவர் த பீரியட் ஆஃப் டைம், அந்த பீரியட் ஆஃப் டைம் இன்க்ரீஸ் ஆக உங்களோட அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ எதெல்லாம் உங்களுக்கு ஃபீஸிபிளாக இருக்கும், எந்த ஃபண்ட் மேனேஜர் உங்களுக்கு ஃபீஸிபிளாக இருக்காங்களோ அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் கிட்ட நீங்கள் உங்கள் ஃபண்டை கொடுத்து ரைஸ் பண்ண சொல்லலாம். மாதம் அதை கரெக்டாக கட்டிட்டு வாங்க. இந்த ஃபண்டை வந்து நம்ம 5,000 ரூபாய் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. மினிமம் 500 ரூபா கூட கட்டலாம். மாதம் 500 ரூபா கட்டலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு 6 மாதத்துக்கு அப்புறம் கட்டலான்னு விருப்பம் இருந்ததுன்னா கட்டுங்க, இல்லைன்னா அப்படியே கூட விட்டுருங்க.
ஆனால் விடுறதுனால உங்களுக்கு தான் லாஸ். கண்டினியூஸாக நம்ம எந்த ஒரு வேலையுமே கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அது மூலிமா கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கரெக்டாக சூஸ் பண்ணி ஆரம்பிங்க. 500 ரூபாயிலேருந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் கட்டலாம். சப்போஸ் 500 ரூபா கட்டிக்கிட்டு இருக்கேன்னா திடீர்னு 2000 ரூபா கட்டுறேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் எஸ்ஐபி மேனேஜர்ஸ் கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க உங்கள் பிளானை மாற்றி தருவாங்க. இது மூலிமா கண்டிப்பாக 20 வருஷத்துக்குள்ளே நீங்கள் கொடுக்குற 12 லட்சம் 1 கோடியை தாண்டும் அப்படிங்கிறது அஷூரன்ஸ். ஸோ அந்த மாதிரி வெல்த் மேனேஜர்ஸ் யாராச்சும் இருக்காங்களான்ட்டு உங்கள் ஏரியாவில் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஃபண்ட் ரைசிங் பற்றியோ இல்லை ஃபண்ட் மேனேஜ் பண்ணுறதை பற்றியோ டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் ப்ளேஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஹலோ தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க பாரதம். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.